இப்போ வந்து ஒரு 40, 50ல இப்ப ஆரம்பிக்கவே ரிட்டயர்மென்ட் பிளானிங் வந்து 40க்கு பிஃபோர் பண்ணவே இல்லன்னா, ஆஃப்டர் 40 பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா சார்? ஆஃப்டர் 40 பண்ணாலும் அந்த கார்பஸ் ரீச் பண்ண முடியுமா? யூ கேன். பட் என்ன ப்ராப்ளம்னாக்கா, யூ ஷுட் பி வெரி வெரி அக்ரெசிவ். நெறைய அமௌண்ட் போட வேண்டியது. நெறைய நீங்க அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரூ. 100 ஏர்ன் பண்றீங்கனாக்கா, நீங்க ரூ. 60 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்போ வந்து. ஸோ ரூ. 60 இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்க நினைச்ச அந்த கார்பஸ கொண்டு வர முடியும். இட் இஸ் அகைன் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க வரச்சே வந்து ரிட்டையர்மெண்ட் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, இட் இஸ் லைக் ஒன் டே இன்டர்நேஷனல் கேம் மாதிரி தான் வந்து. உங்களுக்கு என்ன டார்கெட்னு உங்களுக்கு தெரியும். அந்த டார்கெட்டை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியல் ஓவர்ஸ்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரன் ரேட்டை நீங்க கூட்டுறீங்களோ, ஸோ பின்னாடி நீங்க விளையாடும் போது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா விளையாடலாம், இதெல்லாம் பண்ணலாம். இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே நான் ரொம்ப லெத்தார்ஜிக்கா விளையாடிட்டு நான் ரொம்ப சேவ் எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிராக் எண்ட்ல வந்து நாங்க வந்து இருக்கிற 8 ஓவர் 10 ஓவர்ல வந்து நான் வந்து ஓவருக்கு 18 ரன் அடிக்கணும் அப்படின்னாக்கா, வி ஷுட் பி லைக் தோனி மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றணும். ஸோ நம்ம லைஃப்ல வந்து எல்லா சமயத்திலும் நமக்கு தோனி மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் ஏர்லி. அப்பதான் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து கரெக்டாக சேவ் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைசி நேரத்தில் வந்து இட் பி அன்னெசரி பிபி, அன்னெசரி ஹார்ட் பர்ன்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி அந்த இடத்துல. ஸோ 40 வயசுல நீங்க பண்ணாலும் நீங்க பண்றச்சே நிறைய வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் உங்களுக்கு வந்து நீங்க அங்க வந்து